ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இது கூட அரை கப் அளவு சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கல் உரலை லைட்டாக இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு இடிக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போதான் அதோட கசப்பு தன்மையும் குறையும். அதே நேரத்தில் அந்த சுண்டைக்காய் நல்லா வெந்தும் வரும். இப்போ பாருங்க, சுண்டைக்காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல காரத்துக்கு நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க ஒரு 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகான்னு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். மிளகாயை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். கட்டாயம் புளி சேர்த்துக்கணும். அப்போதான் அந்த கசப்பு தன்மை பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாம லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். துவையல் நல்லா திக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த துவையலை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டி ஹெல்த்தியான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.